ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 43:3 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. மிக அருமையான வேத வசனம் இந்த சங்கீதத்தில் கூட மிக அருமையான வேத வசனம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இந்த சங்கீதத்தில் உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும் என்று இந்த சங்கீதத்தை எழுதின நபர் தேவனிடத்தில் கேட்கிறதை நான் பார்க்கிறேன். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளிலும் வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் தேவனிடத்தில் அனுப்புமாறு நீங்களும் ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது தேவன் அதை அனுப்பி தருகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் வெளிச்சம் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அது சத்தியம் என்பது வேத வசனங்களை குறிக்கிறது. இந்த இரண்டு காரியங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்படும் போது அந்த காரியங்கள் என்ன செய்கிறது என்று கீழே உள்ள வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் என்னை நடத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த பூமியில் நடத்துகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து கல்வாரி சிலுவையில் ஜீவனை நமக்காக கொடுத்து அவர் விண்ணுலகம் சென்று விட்டார். திரும்பவும் பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்காக தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவரை தேவன் இந்த பூமியில் நமக்காக வைத்திருக்கிறார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். அதை தான் இந்த சங்கீதத்தை எழுதினவர் உமது வெளிச்சத்தையும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பரிசுத்த ஆவியை தேவன் நமக்காக ஒவ்வொரு நாளும் அனுப்புகிறவராக இருக்கிறார். அதை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். வெளிச்சத்தையும் அது சத்தியத்தையும் வேத வசனங்களையும் தேவன் மனிதனுக்காக மனித குலத்துக்காக தான் இந்த வேதத்தை நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதை தேவனிடத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை அனுப்பும்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் தேவனிடத்தில் கேட்பீர்கள் என்றால் தேவன் அதை அனுப்பி தருகிறவராக இருக்கிறார். நம்மிடத்தில் பரிசுத்த ஆவியானவரும் வசனங்களும் தேவன் நமக்காக ஒவ்வொரு நாளும் கொடுத்து அந்த வசனங்களும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மை நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு மனிதனை அநேக காரியங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது, அநேகரால் நடத்தப்படுகிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவராலும் இந்த சத்தியத்தாலும் நடத்தப்படும்போது அவனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்றால் உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அது ஒரு மனிதனை தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக தேவனிடத்திற்கு அவர் வாசம் செய்கிற இடத்திற்கு அது கொண்டு செல்லுகிறதாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய பின்பாக ஒரு மனிதன் செல்லும்போது அவன் எங்கு செல்கிறானோ அதன் பிறகே எவனும் சென்று கொண்டு அதுபோல் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பின்தொடர்வீர்கள் என்றால் சத்திய வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்தொடர்வீர்கள் என்றால் அது உங்களை எங்கு கொண்டு செல்லும் என்றால் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்கு, தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல, தேவன் வாசம் செய்கிற இடத்துல அது உங்களை கொண்டு சேர்க்கிறதாக இருக்கிறது. அது அடுத்ததாக இந்த சங்கீதத்தை எழுதினவர் சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கும்போது உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அவர் எங்கு வாசம் செய்கிறார் அங்கு நீங்களும் வாசம் செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியங்களும் அதற்கு நேராய் உங்களை நடத்துகிறதாக இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் தேவனிடத்தில் அந்த பரிசுத்த ஆவியானவரையும் நீங்கள் வேதத்தில் இருக்கிற சத்தியங்களையும் தேவன் உங்களுக்கு அனுப்பி தரும்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாள் அதிகாலை வேளையிலும் தேவனிடத்தில் நீங்கள் அனுப்பி தாரும் என்று கேட்பீர்கள் என்றால் அது உங்களை அந்த நாள் முழுவதும் நடத்துகிறது. ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது. உங்கள் ஆயுள் முழுவதும் நடத்தி பரிசுத்த ஸ்தலத்திற்கும் தேவனுடைய வாசஸ்தலங்களுக்கும் உங்களை கொண்டு செல்லும் நித்திய ராஜ்யத்தில் உங்களை கொண்டு சென்று அங்கு நீங்கள் கொடியாய் வாழ்வதற்கு, முடிவில்லாத ஒரு ராஜ்யத்தை அடைவதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். சத்திய வசனங்கள் ஒரு மனிதனுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. அதை தேவனிடத்தில் அனுப்பி தரும்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் அதற்காக செவியுங்கள். அந்த வழியிலே நீங்கள் நடங்கள். அவர் பாதையிலே நடங்கள். மெய்யாகவே நீங்கள்
தேவனுடைய வாசஸ்தலத்தில் நீங்கள் ஆண்டவர் கொண்டு சென்று உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்தியத்தையும் நீங்கள் உம்முடைய பரிசு வெளிச்சத்தையும் நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அனுப்பி கொடுத்து உம்முடைய பாதிலைகளை நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.